படம் செம்மையாக இருந்தது. நான் தான் இப்போ தான் பார்த்தோம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மறுபடியும் ஒரு ஒடுக்கப்பட்ட அரசியல் பற்றி தான் பேசியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. மியூசிக் செம்மையாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரியான அரசியலை பற்றி சொல்லும்போது வேறு கேஸ்ட்டு வேறு ஏதோ ஒரு பேர் வச்சு தான் சொல்லுவாங்க. இல்லை, இதில் ஓப்பனாக வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. எஸ்சி பற்றி தான், எஸ்சி தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் பற்றி தான் பேசியிருக்காங்க. யாரை அடக்கிறாங்கன்றதையும் பேசியிருக்காங்க. அந்த வில்லன் நல்லா நடிச்சிருக்காரு. பாலாஜி சக்திவேல் டைரக்டர் தான் அவரும் செம்மையாக நடிச்சிருக்காரு. மற்ற எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது. படமும் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் வரும். இப்படி காலில் நக்கி நக்கி என்ன பண்ணீங்கன்றதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. அதுதான் இதில் எல்லாரையுமே வச்சு செஞ்சு விட்ருக்காங்க. யார் யார் என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையுமே ஓப்பனாக தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். ஸோ சில பேர் வந்து விடுதலைக்கு அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது தான் வந்து கண்ணில் வந்து கண்ணீர் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சசிகுமார் சார் அடி வாங்குற இடத்துல ஆமாம், கஷ்டப்படுற மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா நம்ம கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை பார்த்தா ஃபீலிங் வரதானே செய்யும். அதனால் அவ்வளோ சார் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. நேச்சுரலாக இருக்குது படம். படம் வந்து இந்த மாதிரியான படங்கள் நேஷனல் அவார்டுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் ஒரு இல்லை உங்களை இல்லை அந்த சொல்கிறதுக்கு இல்லைண்ணா. நான் படம் நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. பேசலாம். படம் நல்லா இருக்கு. படம் வந்து எதிர்பார்த்ததை விட நல்லா தான் வந்திருக்கு. பட்ஜெட்டில் வந்து படம் வந்து எப்படி இருக்குன்னா, படம் நல்லா இருக்கு. ஆனால் வந்து கேஸ்ட் பற்றி இதை இப்போ தான் படம் எடுத்திருக்காங்க, நடிச்சிருக்காங்க. ஷெட்யூல் கேஸ்டில் வந்து சில விஷயங்களில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஷெட்யூல் கேஸ்டில் வந்து என்னதான் உயர் பதவிக்கு போனாலும் அவங்க வந்து தொடர்ந்து நசுக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. கேஸ்ட் பேஸாக வந்து சசிகுமார் அண்ணா நடிக்கிற மொதல் படமாக எனக்கு தெரியுது. ஏன்னா நம்மளை ஒரு ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து ஒருங்க ஊராட்சி மன்ற தலைவராகி கொடியேற்ற முடியல நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். எங்கேயோ ஒரு விஷயம் போய் முடிஞ்சிருது. அதை தொடர்ந்து வந்து இதை படத்தில் வந்து காட்டும் போது நிறைய பேருக்கு போய் சேரும்னு எதிர்பார்க்குறோம். படத்தில் வந்து இதை மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது தான் நிறைய பேர் விழிப்புணர்வு அடைவாங்க. தொடர்ந்து பேப்பரில் பார்க்குறதுனாலே வந்து யாருக்கும் செய்தி போய் சேருதான்னு கூட தெரிய மாட்டுது. திரைப்படங்கள் வரும்போது 4 பேர் போய் பார்க்குறாங்க. அது போய் சேரணும். இதுமாரி திரைப்படங்கள் தொடர்ந்து நடிக்கணும், வெளியே வரணும்னு எதிர்பார்க்குறோம். எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் தான் இருக்குது. சசிகுமார் அண்ணன் இன்வால்வ் ஆகிட்டு கேரக்டர் பேஸில் ஒரு சில இதெல்லாம் சீன்ஸ்லாம் நடிச்சிருக்க மாட்டார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பயங்கரமாக நடிச்சிருக்காரு. இன்வால்வ் ஆகிட்டு நடிச்சிருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எமோஷ்னலாக ஹீரோயின் அவங்க கூட நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோயின் வந்து கொஞ்சம் அவங்களையும் ஒரு ஃபைட் சீனில் வந்து நானே எதிர்பார்க்கல. அவங்க இன்வால்வ் ஆகிட்டு இவ்வளோ பண்ணுவாங்கன்ட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சீனில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்ரிக்காகவே எல்லா ஆடியன்ஸும் லைட்டு போட்டு கூட வெளில போகல. ஏன்னா உண்மையை பேசியிருந்தாங்க அந்த டாக்குமெண்ட்ரியில். அந்த ஷெட்யூல் காஸ்ட் வந்து நசுக்கப்படுகிறாங்கன்றதை ஆணைத்தரமாக வந்து பதிஞ்சிருக்காரு. இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும். அது வந்து அது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. படத்துக்கு எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதிரியான படங்கள் வந்து அடித்தட்டு மக்களை வந்து வேற ஏதோ ஒரு ஜாதி சப்போஸ் அந்த கேஸ்ட் பேரே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் ஓப்பனாக இல்லை, இது பெருசாக தெரியல. ஏன்னா இது வெளியே ஓப்பனாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அது அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் பார்த்தாங்க, டாக்குமெண்ட்ரி பார்க்குறவங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்கள வந்து கொடியேற்றப்படுறது இல்லைன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க 100 நாள் வேலையில் நான் ஒரு வேலை சொல்கிறேன், நீங்கள் மேல் ஜாதியில் இருக்கு நீ வந்து சொல்லலாமா அப்படின்ட்டு ஒரு அம்மா வந்து வருத்தத்தோடு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க யார் என்னன்னு வெளிப்பட்டால் தான் அவங்க கஷ்டப்படுறாங்கன்றது மக்களுக்கு தெரியும். அதனால் வந்து இதை கண்டிப்பாக வெளிப்படுத்தி தான் ஆகணும். அந்த கேஸ்ட்டை வந்து வெளிப்படுத்தி தான் ஆகணும். அதனால் வந்து அது பெருசாக தெரியலை நமக்கு.
இல்லை அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அந்த ஒரு சீனில் போயிட்டு அடித்து அந்த பாத்ரூம்லாம் போய் உள்ள வந்து அந்த சீன் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. இந்த சீனில் அவர் நடிப்பாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா நடிச்சிருந்தார். சசிகுமார் அண்ணா நடிச்சிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம். என் கூட வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. படம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல வந்து கேஸ்ட் ரீசெண்டா எல்லா படங்களும் கேஸ்ட் பயங்கரமா அந்த வகையில் இந்த படம் என்ன மாதிரியான புது கருத்து? இதுல மத்த படம் மாதிரி ரொம்ப அவரு ஒரு சீன் மட்டும் தான் அப்படி இருக்கு. சசிகுமார் சார் வந்து அடிக்கும்போது அதெல்லாம் மற்றபடி ரொம்ப இது கிடையாது. பார்க்கலாம் ப்ரோ. இது ஆக்சுவலி உண்மை ஸ்டோரி தான். இது ரியலா நடந்துட்டு இருக்க ஸ்டோரி தான் வந்து மூவில காமிச்சிருக்காங்க. இதுல அப்படி எதுவும் தப்பா எதுவும் தெரியல. விடுதலைக்கு அப்புறம் இந்த படம் வந்து பயங்கர இம்பாக்ட் ஆயிருக்காரு. சசிகுமார் சார் வந்து அடிக்கிற சீன்லாம் வந்து பயங்கரமா உங்களுக்கு அந்த சீன்லாம் பார்க்கும்போது ஆமா, அது கொஞ்சம் நியூடா காமிச்சதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஆச்சு. வேற அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். கடைசியில வந்து படத்துல வேணா நம்ம ஜெயிக்கலாம், ஆனா நெஜத்துல யாரும் ஜெயிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஜெயிக்கூடன்றது அதான் படமே. அதான் கிரெடிட்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் வந்துச்சா? கண்டிப்பா ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ. உங்களுக்கு படம் ஓரளவு பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப அருமையாக இருக்குது. யாரும் சொல்லப்படாத ஒரு கதை தான் அந்த படம். ஸோ படத்தில் வந்து அரசியல் வந்து எல்லாருமே வந்து ஒரு மறைமுகமாக பேசுவாங்க. ஆனால் இதில் இந்த சாதியினர் தான் அடக்கி ஆள்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ ரஞ்சித் சார் இருக்கார், மாரி செல்வராஜ் சார், இப்படி நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. ஆனால் இவர் இயக்குனர் இரா சரவணன் சார் வந்து ஒரு நான் தலித். அவர் வந்து இதை ஒரு உண்மையை தானே அவர் எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு அரசியலாகவோ ஒரு சாதியாகவோ பார்க்க தேவையில்லையே. இப்போ இன்றைக்கி வந்து தலித்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது ரிசர்வ் தொகுதி ஒதுக்கிட்டாங்கன்னா அது முழுமையாக அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கானா இல்லையே, அதானே உண்மை. இது கொடுத்துட்டு அது வேறு மாதிரி தானே அது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அவலத்தை தான் இதில் வந்து தோல்விச்சு காட்டியிருக்காரு. அதனால் இது வந்து வரவேற்கத்தக்கது. இது வந்து முழுமையாக அவங்களுக்கு போய் சென்றடையணுங்கிறது தான் படம். உண்மையாலுமே பிடிச்சிருக்குது. இது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அவங்கவுங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமங்கிறது தான் நீதி. அதை வச்சு தானே இப்போ தமிழக அரசு வந்து இதை வந்து ஒரு படமாக பார்க்கக்கூடாது மக்கள். இது தமிழக அரசுடைய கவனத்துக்கு, 2 அரசாங்கத்துடைய கவனத்துக்கும் இந்த படம் போனால் இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஏன்னா இந்த இரா சரவணன் சார் வந்து இதுக்கு முன்னாடி கத்துக்குட்டின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த கத்துக்குட்டி படத்தில் வந்து மீட்டன் பிரச்சனையை வந்து அவர் சொல்லியிருந்தார். அப்போது அந்த படம் வந்த புதுசில் அரசாங்கம் உடனே தலையிட்டு அந்த மீத்தேனை வந்து டெல்டா மாவட்டங்களில், அங்கே தஞ்சாவூர் மாவட்டங்களில் உடனே அதுக்கு தடை பண்ணாங்க. அந்த மாதிரி தான் நானும் இதை பார்க்குறேன். இப்போ இந்த படம் வந்திருக்கு. இதற்கப்புறம் இந்த ரிசர்வ் தொகுதி தாழ்த்தப்பட்டவங்களுக்கு அந்த கொடுத்துருக்க அந்த உரிமை வந்து முழுசாக அவங்களுக்கு போய் சேரும். அது பாதுகாக்கப்படணும்னு நம்புகிறோம். இது வந்து தமிழக அரசுடைய பார்வைக்கு போகணும். மற்றபடி படம் வந்து உண்மையாலுமே சொல்லணும்னா இந்த படம் வந்து மக்கள் எல்லாருக்குமான ஒரு படம் தான். அது எல்லோரும் சகோதரத்துவமாக தான் இருக்கிறோம். இதில் யாரையும் வந்து அவங்கள காயப்படுத்தணும், புண்படுத்தணுங்கிறதெல்லாம் எங்களோட நோக்கம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இயக்குனர் வந்து ஒரு நான் தலித்து தான். அவர் வந்து இப்படி சொல்லணும்னு இல்லைங்களா? அப்போ அவர் மாதிரி தானே எல்லோரும் இருக்கணும். அப்படி தான் நினைக்கிறோம். இது யாரும் வன்மமாகலாம் நினைக்க வேணாம், பார்க்க வேணாம். இது சமூக நீதி, அவ்வளோதான்.